வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இது சிக்மங்களூர் ட்ரிப்போட கண்டினியூவேஷன். இப்போ சிக்மங்களூர் சிட்டியை தாண்டி டுவோர்ட்ஸ் ஹெபி ஃபால் சைடு போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு 3 hours கிட்ட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவர்மனையிலேருந்து இங்கே வரத்துக்கு. நீங்கள் போகிற வழியிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மவுண்டன் வியூவாக சீனிக்காக இருக்கும். கைஸ், நம்ம ரிசார்ட் கிட்டே வந்தாச்சு. இந்த ரிசார்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மலையோட டாப்பில் இருக்குது. அதனால் இங்கே இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ரிசார்ட்டோட பேர் கெம்மங்குண்டி ஹில் ரிசார்ட்டு. இதை மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் தான். அதனால் ப்ரைஸிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். ஒரு 2000 ரேஞ்சிலே நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ரூம் தான் எடுத்திருக்கேன். ரூம்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நைட்டில் வந்து மஸ்கிட்டோஸ்லாம் வருது, பூச்செல்லாம் வருது. நீங்கள் இன்செட் ட்ரிப்லன்ட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து வியூ நல்லாவே தெரியும். நாங்கள் செக்இன் பண்ண உடனே ஹெபி ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. நான் ரிசார்ட்லேயே சொல்லி ஹெபி ஃபால்ஸ் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். பெர் ஹெட்டுக்கு 600 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஜீப் சஃபாரி வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அவங்க ஜீப்பில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் இன்னொரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹெபி ஃபால்ஸ்க்கு நடந்து போகிற மாதிரி வரும். நீங்கள் நடந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஃபுல்லாக எஸ்டேட்டாக இருக்கும். நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த எஸ்டேட் தாண்டி தான் நீங்கள் ஹெபி ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். யார் இங்கே வந்து எஸ்டேட் கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ சிக்மங்களூரில் ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஹெபி ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் வந்து 2 ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு ஃபால்ஸ் வந்து ஒரு தண்ணி கொட்டி ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி திருப்பியும் செகண்ட் ஸ்டேஜாக வந்து கொட்டும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸு. இன்னும் கொஞ்சம் கிட்டே போனோன்னா மேலே இருக்கிற ஃபால்ஸையும் பார்க்க முடியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோ அங்கே டாப்பில் தெரியுது பாருங்கள், ஒரு ஃபால்ஸ் இருக்கா. அதுலேருந்து தண்ணி கொட்டி ஒரு குளம் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கேருந்து இன்னொரு ஃபால்ஸ் வந்து இறங்கி வரும். ஸோ அந்த 2வது ஃபால்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறது. பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபால்ஸு. ஸோ இந்த ஃபால்ஸில் வந்து லெஃப்ட் சைடு ரொம்ப டெப்த்தாக இருக்கும், ரைட் சைடு வந்து ஷாலோவாக இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் குளிச்சிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து போகாதீங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரூமுக்கு வரத்துக்கு அரௌண்டு 7 o'clock ஆகிடுச்சு. வந்த உடனே இந்த கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ரூம் இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். கைஸ், இங்கே வெறும் அக்காமடேஷன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பேக்கெட்லேருந்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, திடீர்னு கேம்ப் ஃபயர் முன்னாடி வந்து உட்காந்துருச்சு. ரெகுலர் கஸ்டமர் போல், யாரையுமே மதிக்கல. நீ எக்கேறனா கேட்டு போ, நான் வந்து ஜாலியாக குளிர்காயிறேன் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருச்சு. ரொம்ப ரூடான பூனை போல், யாருக்குமே பயப்பட மாட்டுது. இன்றைக்கி டே 4. ஜெட் பாயிண்ட்டுக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெக்கிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஃபாரஸ்ட் ஃபயர்னால ஜெட் பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. முளையங்கிரி பீக் அப்புறம் பாபாவதங்கிரி பீக், இது 2த்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த 2 பீக்குமே ஓரளவுக்கு ரிலேட்டபிளாக பக்கம் தான். ஒரு 30 to 40 minutes ட்ரைவில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். முளையங்கிரி பீக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலே போனீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும், சுற்றி மலையாக இருக்கும். ஆனால் இப்போது நல்லா ஃபாக் ஆகிடுச்சு, அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டுது. நெக்ஸ்ட்டு பாபாபதங்கிரி பீக் போகலாம் அப்படின்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதிலே ஒரு 3 hours வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ பாபாபதங்கிரி போனோன்னா நம்ம மொத்த பிளேசஸ்லாம் போக முடியாதுன்றதுனால பாபாபதங்கிரி போகல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லேக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த லேக் பேர் பார்த்திங்கன்னா ஹேரிக்கரை லேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஹேரிக்கரை. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா பத்ரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கிட்டே வந்தாச்சு. இது சிக்மங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. சரி, ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இங்கே வந்திருக்கேன். இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி கிட்டே வந்தோடனே ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க யாரையாவது எப்படி இந்த சான்ச்சுரிக்கு போகணுன்னு கேளுங்க. ஏன்னா கூகுள் மாதாஜி வழக்கம் போல் வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக கிட்டே வந்தோடனே வேறு ஏதோ ஒரு டேரெக்ஷனில் ஒரு கோணம் இருக்குது, நீ அங்கே போய் லேண்ட் பண்ணுன்னு காமிச்சிச்சு. அதனால் தயவு செஞ்சு கூகுள் மாதாஜி நம்பாதீங்க. இங்கே கிட்ட வந்தோடனே பக்கத்தில் யாராவது கேளுங்க, உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. பத்ரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இந்த வாட்டி வித்தியாசமாக ஏதாவது அனிமல் பார்ப்போமான்னு நினச்சிட்டே இருந்தேன். சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு மதம் பிடிச்ச யானை வந்து வழியை பிளாக் பண்ணிடுச்சு. முன்னாடி இருக்க ஜீப்லேருந்து பின்னாடி போக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஜீப்பை மூவ் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சரி, மூவ் ஆகி போயிடும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளார போயிடுச்சு. ஸோ மதம் பிடிச்ச யானைன்றதுனால அது என்ன பண்ணுதுன்னே கெஸ் பண்ண முடியல. பட் ஆனால் சார்ஜ் பண்ணுச்சுன்னா அதெல்லாம் ஜீப்பு கீப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கி விட்ரும். அடுத்து இந்த டைப் ஆஃப் மான் பார்த்தோம். அப்புறம் இன்னும் 2-3 டைப் ஆஃப் மான்லாம் பார்த்தோம்.
வைல்டு போர் இருந்துச்சு. அப்புறம் நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸு எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. சஃபாரி ரொம்ப நேரம் உள்ளார கூட்டு போனாங்க. சார்ஜ் வந்து ஒரு ஆளுக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருந்திருப்போம். சிக்மங்களூர்ன்றது ஒரு பெரிய ஏரியா கைஸ். நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஃபேமஸ் ஸ்பாட்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஸ்பாட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு டூர் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் போகக்குள்ள அந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணி நான் வீடியோவை சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.